Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to 10th question in exercise 4b. இப்போ பாருங்கள் 10th questionலையும் again number line தான் கேட்டிருக்காங்க and x belongs to real number இது. ஸோ இப்போ பாருங்கள் இதே மாதிரி தான் 2 inequations கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஈக்குவேஷனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். -5 less than or equal to 2x minus 3 ஒரு சைடு, 2x minus 3 less than or equal less than x plus 2 இது இந்த சைடு. ஸோ x வேல்யூ எந்த சைடு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு ஜாயினிங்கில் பக்கத்தில் இருக்கணும். இப்போ பாருங்கள் 2x மட்டும் இந்த சைடு இருக்கட்டும், மற்றதெல்லாம் இந்த சைடு எடுத்துகிட்டு வரலாம். -3 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா +3 மாறும். ஸோ 2x. ஸோ இது வந்து -2 less than or equal to 2x. x மட்டும் ஒரு சைடு இருக்கட்டும், -2. இந்த 2 வந்து கீழே வந்துச்சுன்னா /2ல் வரும். ஸோ இங்கே சிம்பிள் சேஞ்ச் ஆகுது, +2 தான் கீழே டினாமினேட்டரில் வருது. ஸோ இதை கேன்சல் பண்ணால் -1 less than or equal to x. இந்த சைடு பாருங்கள், x எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வரணும். 2x minus x less than 2 ஆல்ரெடி இருக்குது. இங்கே -3 இந்த சைடு போச்சுன்னா +3 வரும். x less than 5. ஸோ இதுதான் ரெண்டு ஈக்குவேஷன். ஸோ இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதணும். -1 less than or equal to x less than 5 whereas x belongs to a real number. ஓகேவா? இப்போ நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்க. ரியல் நம்பர்ன்றதுனால லைன் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எதுக்கெல்லாம் லைன் போடணுன்னா -1லேருந்து -1க்கு டார்க் சர்க்கிள் போடணும், 5க்கு ஹேலோ சர்க்கிள் போடணும், அண்ட் இன்பிட்வீனை ஷேட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ரியல் நம்பர்னு கொடுத்ததுனால இன்பிட்வீன் ஷேட் பண்ணணும். ஓகேவா? Hope you all got this. Do subscribe my channel for more videos. Bye bye.